ஐயோ பணத்தை கொடு மாமா, நான் போகணும். லேட் ஆச்சு, விளையாடாத. கொடு மாமா, நான் அத்தாட்ட காசு கொடுத்து ஸ்கூலுக்கு போகணும். கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போ. கொடு மாமா, நான் போகணும். ஏடி கட்டிக்கிறேன்னு சொல்றீ, தாரேன். ஐயோ ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. கட்டிக்கிறேன்னு சொன்னாலும் தருவேன். இன்னைக்கு என்ன கட்டிக்கிறேன்னு சொல்ற? அன்னைக்கு ரோஜாவை கட்டிக்கிறேன்னு சொன்ன. ரெண்டு பேரையும் கட்டிக்கிறேன்டி. அவ ரெண்டாம் தாரம், நீ முதல் தாரம். சரி விடு, கட்டிக்கிறேன். இப்படி சொன்னா கொடுத்துருவானா? நல்லா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா சொல்லு. சரி கட்டிக்கிறேன், கொடு. ஏட்டி சிலுக்கு, உங்க அப்பன்ட்ட சொல்லிவிடு, மாமா கார் வாங்கி கொடுத்தாதான் கட்டிக்கிற மாமனு. ஹலோ ஹலோ, நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்கன்னா? சாப்பிட்டாச்சு. என்ன குழம்பு? தீர்க்க பிஸ்க போட்டு பெரட்டினாப்புல குழம்பு வச்சேன். அவளா படிக்கிறா. அவன் கம்ப்யூட்டருங்கிறாவா? நமக்கு என்ன தெரியுது? அப்புறம் மாடு வாங்க காசு அனுப்புற நீ அனுப்பல? சரி பண்ணுங்க. சரி வச்சிருவா. ஏமா, அண்ணனை பாதி கெடுக்கிறதே நீதான். அப்பா போன் பண்ணும்போது அண்ணன் பண்றதெல்லாம் சொல்ல வேண்டியதுதானே? ஏட்டியே, அந்த ஆள் ஒரு கோவக்காரரு. நாளைக்கே விசாவை கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்து குதிச்சிருவாரு. அப்பனும் அவனும் ரோட்ல கட்டிட்டு போறதுக்கா அவன் அடி பண்றான். அவன் கேரகம் அப்படி இருக்கு. ஆடி போய் ஆவணி வரட்டும். அவன் டாப்பா வரானா இல்லையான்னு பாரு. உள்ள போங்கடா. யார் அது? புதுசா இருக்கு. வணக்கம் சார். என்னடா கொஞ்ச நாள் ஆளே காணோம்? எல்லாம் பாஸ் பண்றதுக்கு தான். என்னது பாஸ் பண்றதுக்கா? நானும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். எந்த ஐடியாவும் வேலைக்கு ஏற மாதிரி தெரியல. பேசாம பேப்பருக்கு பணத்தை கட்டி பாஸ் பண்ணிடலான்னு பாக்குறேன் சார். 2 வருஷம் அதனால சொல்லிட்டு இருக்கேன். ஏதாவது பிடிக்கிறேன் பாஸ் பண்றேன் கிளிக்கிறேன்னு. சரி அதை விடுங்க. எவ்வளவு செலவாகும்? இப்படி பார்த்தாலும் 20,000 ஆகும்டா. என்ன சார் 10வது 5 பேப்பருக்கே 10,000 தான் கொடுத்தோம். இதுக்கு 20,000 ரூபான்றியா? இது +2டா. சரி நீங்க என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. எங்க அப்பா வரவுக்குலாம் நான் காலேஜ் ஜாயின் பண்ணி ஆகணும். என்னை பாஸ் பண்ண வைக்க வேண்டியது உங்க உறுப்பு. பணத்தோட வந்தா பாஸ் பண்றதா மேட்ரு. சரிட்ட விடு. ஒண்ணுதான் சார் இருக்கு. சத்தம் போடாதீங்கடா. ஃபீஸ் கட்டாட்டாலும் பேச்சுக்கு மட்டும் குறைச்சல. என்கிட்ட ஏற்கனவே பிடுங்கின காசுக்கு எப்போ சிகரெட்டை கொளுத்தி கூரையில் போடலாம்னு இருக்கேன். சிகரெட் வேணுமாம்ல? ரிசல்ட் வரட்டும். நாங்கள் காலேஜ் போகிறது இருக்கட்டும். உன் காரில் பொண்ணு தூக்கம் இலவசம்னு ஸ்டிக்கர் அடிச்சு ஓட்ட சொன்னேன். ஏன் ஒட்டலையா? ஏய் நீ என்னடா காலையில எங்கேயா கிடக்குற? செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போயிட்டு வந்து கார்லயே தூங்கிட்டேன்டா. ஒயின் ஷாப்ல என்னடா பிரச்சனை? உங்க 2 பேர் பிரச்சனை மனசுல வச்சுட்டு எங்களை போட்டு அடிக்கிறான்டா. தம்பி ஒசரமா இருக்கணும்னு ஓவர் ஆடுறாரு. பிடிச்சி ஒத்த காலை வெட்டி விட்டுறேன், பேசாம இரு. சரி ஊசி போட்டியலடா தம்பி. லைட்டா டானி சாப்பிட்டாரு. யாருக்கு அங்க பாரு, என்டிஆர் பஸ் வந்துட்டான் பாருடா. இதே மாதிரிதான் 10வதுலயும் பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு வெடிச்சு பார்த்தேனா வெடிச்சது பாஸ். இப்போ 11வதுலயும் பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு வெடிச்சு பார்க்கலாமா? ஒயின் ஷாப் மேட்டர் அப்படியே விட்டோம்னா பயந்துட்டோம்னு நினைச்சிருவான்டா. உன்னை வண்டியில உட்கார வச்சுக்கிட்டு அவங்க ஊர்லயே போய் ரவுண்ட் அடிக்கிறேன் பாரு. இப்ப தாண்டா நீ மச்சான். போடா 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 போடா. உங்க அக்கா பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு வெடிச்சு பார்க்கலாமா? பார்க்கலாம். உனக்கு மட்டும் வெடிக்கிற மாதிரி பெரிய பூ, எங்க அக்காக்கு மட்டும் வெடிக்காத சின்ன பூவா? செம்பா, உங்க அக்காவுக்கும் பெரிய பூவா வெடிக்கிறேன். வாடி. நீ என்ன ஏமாத்தி ஆறு. நான் வரல போ. ஏய் வாடி. ஹலோ
டயர் அடிபடுது பஞ்சரான இறங்கி போடுறேன். காத்து நிறைய இருக்குடா. 2 பேரா வராங்கடா. அப்படியே நடந்து போ, முடிஞ்சா நாளைக்கு பார்ப்போம். ஏய், ஒரு ஆளு தான்டா. வாடா வாடா வாடா. ஏறி போயிடலாம் வா. உட்காருங்க. போற வழியில ஒரு பெரிய ஆலமரம் இருக்குல்ல, ஆமா. அது பக்கத்துல ஒரு பாலம் வரும்னா, தெரியும். அதை தாண்டி ஒரு ஓட்டு வீடு இருக்குல்ல, ஆமா. அங்க இறக்கி விட்டுறீங்களா? உட்காருங்க. ஏய், வா. கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். பாவம், முள்ளு குத்திட்டு. அப்படியா? மடியில உட்கார வச்சுக்கோங்க. இந்த பாவி ஒருத்தி விட மாட்டேங்கிறாடா. மடியில உட்கார வச்சுக்கோங்க. நான் வரல, இவன் மட்டும்தான். நீங்க வரலையா? ஏய் இறங்கடா. இவரை எடுத்து அவனை கழிச்சுட்டு வந்தானே. ஏய் இறங்கடா. இறங்குறாங்கிற இறங்கடா. என்ன பண்றீங்க நீங்க? என்னது அவன் இழுச்சானா? எடுத்து விடு. சரி சரி. ஒரு வந்துட்டேன். ஏய், யாரோ வராங்கடி, வந்துடுறே. அதான் வண்டியை நிறுத்திட்டானே. ஏய் ஏய் ஏன் மூட்டு வாயில ரெடி பண்றியா? ஓஹோ நெல்லு திருடுறியாளா? எத்தனை நாளா நடக்குதா? ஏய் நீங்களாம் டப்பா எடுங்கடி. ஏய் நீ எடுறி. எடுங்கடிங்கறேன். நாங்கெல்லாம் ஒண்ணு எடுக்கல, அவதான் எடுத்தா. நாங்கெல்லாம் எடுக்கல. என்னோட டப்பாவை அவ்வளவு ஈஸியா திறக்க முடியாது. இவ நெல்லு திருடுனதுக்கு என்ன தண்டனைனா, நாளையில இருந்து இப்ப பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது இவ கூட யாரும் வரக்கூடாது. இவ மட்டும் தனியா தான் வரணும். புரியுதா? இப்ப எல்லாரும் போலாம். ஓடி ஓடினா ஓடி. நீதானே அன்னைக்கு பைக்கை மறைச்சது? நீ ஏறுவனு வண்டி அனுப்பாட்டினா அந்த பயலை ஏற்றி விட்றேன். எந்த ஊர்? ராணிமங்கலமா? ஆமா. சரி உன் பேர் என்ன? மகேஷ். என்னல ஆம்பளை பேர் மாதிரி இருக்கு? மகேஸ்வரி தான். மகேஷ் மகேஷ்னு தான் கூப்பிடுவோம். உங்க அப்பா பேர் என்ன? அண்ணாதுரை. என்ன பண்றான்? விதை நெல் விற்கிறாரு. ஓ நீ இந்த நெல்லெல்லாம் ஒரு கொண்டு உங்க அப்பன்ட்ட கொடுப்ப. அவன் விதை நெல்லுன்னு ஒரு புறம் வித்துப்படும். அப்படித்தானே? இல்ல இல்ல, அப்புறம் எதுக்கு உருவனே? இந்த சேர்த்து வச்சு அடுக்கி போட்டு நெல்லிக்காய் சக்கரை கிழங்கு எல்லாம் வாங்குறதுக்கு தான் உருவன. ஓ நீ நெல்லிக்காயும் சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி திங்கிறதுக்கு ஏன் மூட்டு வாய் தான் கிடைச்சா? சரி என்ன டிஃபன் பாக்ஸ் சின்னதா வச்சிருக்க? நாலந்து வரும்போது பெருசா கொண்டு வா. எல்லாம் என் வயதான். இந்தா எல்லாம் நம்ம வயதான். நீ எப்போ வேணாலும் வந்து உருவிட்டு போலாம். சரியா? தேங்க்ஸ். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? ஒன்றும் இல்லை, கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு போ. நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். உன்னை என்ன நெசத்துமா சொல்றேன்? சும்மாச்சுக்கு சொல்லிட்டு போல. நெஜத்துக்கானாலும் சும்மாச்சிக்கானாலும் நான் சொல்ல மாட்டேன். அப்படியா? சரி வா உங்க அப்பன்ட்ட போ. உன் பொண்ணு ஏன் மூட்டு வயல்ல நெல்லெல்லாம் திருடுறான்னு சொல்றேன். வா. ஐயோ. பயமா இருக்குல்ல? பயமா இருக்குல்ல? அப்பனா கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு போ. ஏய் 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 நில்லு. தேங்க்ஸ் கூட சொல்லாம போற. இங்க இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ளே பேனா தொலைச்சிருச்சு எடுத்து விட்டேன். அப்புறம் அப்பா எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன நல்லா இருக்காரு? என்ன நைட்லாம் ஒரே கூத்தாமல. தண்ணி இல்ல ஒரசு விட்டேன் சந்தனத்தை. கரமயத்துல கிரிக்கெட் வச்சிருக்காங்கடா. பையல பேட் வாங்கி கேக்குறாங்க. ஏடா லாரி வர மாதிரி இருக்கு? ஒரு லாரிடா. நம்ம ஊர் சொசைட்டிக்கு ஒரே போறாங்க உங்களுக்கு. ஏ பாம்பு, இந்த சுப்பிரமணிய பேருக்கு பிரியங்கா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல என்ன வேலை? அதானே என்ன வேலை? 10வது வரையும் இருந்தாலும் பரவாயில்ல, 5வது வரையும் தான் இருக்கு. இது என்ன பண்றாங்க? காட்டு பிள்ளைக்கு மத்தியான சாப்பாடு கொண்டு போனா தப்பாடா? எதுல ஓடுறாங்க? இந்த பையல ஏத்தி விட்டு கூட இந்த கழுதை நிக்குதுங்க. இங்கே வருங்கடா. எப்படி பார்த்தாலும் இந்த முண்டை 500 ரூபாய் குறையாம வைக்கேன். சின்ன சிட்டு பேட்டு வாங்கி கேட்டாங்கன்னு சொன்னேன்ல, அவங்களுக்கு ஒரு பேட்டு என்ன
நமக்கு ஒரு கோட்டு. வேட்டை கட் பண்றா ஃபுல்லா வாங்கிடுவா. என்ன பெருசா கழிச்சு விட்டா? லாரி போறப்ப நூனை தள்ளிவிட்டா பின்னாடி எடுத்துட்டு வர மாட்டோமா? நல்ல சான்ஸ் போயிட்டா. களவாணி பயலுகளா, சொசைட்டிக்கு போற உரத்தையா திருடுறிய? இந்தா போறே சொசைட்டிக்கு. உங்களை சந்தி சிரிக்கல, என் ஊர் பஞ்சாயத்து இல்லடா. மாமன் சொன்னாலும் சரி, மச்சான் சொன்னாலும் சரி, சத்த நேரத்துக்குள்ள ஊரே கூட்ட போறேன். பால்டாயில் குடிச்சு சாரியிலா? அத்தை நல்லா இருக்கா? நானும் என் பொண்டாட்டி நல்லா இருக்கிறது இருக்கட்டும். அன்னைக்கு எப்படி ரே ரெட்டை கொட்டாச்சி, குச்சி மிட்டாய் வாங்கி தாரே தூங்கு கொட்டாச்சியா? இப்ப எல்லா பேரும் ஊரே காரி துப்ப போதுடா. டேய், காசுக்கெல்லாம் மயங்க மாட்டான்டா அந்த பஞ்சாயத்து. யோ, யோவா, என்ன உனக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டையாம? எனக்கு என் பொண்டாட்டிக்கும் ஏன்டா சண்டை வருது? பஞ்சாயத்து புருஷ முண்டாட்டிக்குள்ள சண்டை வருது ஜகஜண்டை. அத பேசிட்டானே தீர்த்துக்கிறேன். சண்டையே இல்லைங்கிறேன், சகசம்ங்கிற. அத பேசி வரதுக்குலாம் நம்ம பஞ்சாயத்து பால் டால் குடிச்சிட்டானா? என்னது? அப்படின்னு ஊரு புறம் போய் சொல்லிவிட்டு அப்படியே ஊர்ல 4 பேரை கூப்பிட்டு பஞ்சாயத்து பால் டால் குடிச்சிட்டான், பஞ்சாயத்து விஷம் குடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி கொண்டுட்டு போறதுக்கு ஓடி போய் ஒரு கார் எடுத்துட்டு வா. நேத்துதானே பார்த்தேன், நல்லா தானே இருந்தேன். நான் இன்னைக்கு கூட நல்லா தாண்டா இருக்கேன். அது யாருக்கு பஞ்சாயத்து தெரிய போகுது? இங்க வா. சின்ன பிள்ளைகளுக்கு சொட்டு மருந்து ஊத்துறாப்ல ஊத்துறீங்க. விட்டுங்கடா, நான் புள்ள வெட்டிக்காரன். இந்த உலகம் இருக்கிறது. ஏங்க ஒரு நிமிஷம். இங்க வெண்ணிலான்னு ஒரு பிள்ளை நர்ஸா வேலை பார்த்துச்சுன்னா அவதான் வேலையை விட்டு நின்னுட்டாளே. ஃபோன் நம்பர் கொடு. நீ எந்த ஊரு? நான் ஏனாதி. நம்ம ஏனாதி? என் புருஷன் எங்க இருக்காரு? கண்ணுல காட்டுங்களே அப்பா. உள்ள போய் முனியப்ப சாமி தான்ப்பா என் புருஷனை உன் கண்ணுல காட்டி இருக்காரு. எல்லாம் என் கடமை. ஐயோ, அழுகாத. நீ அழுதினா என்னால தாங்கிக்க முடியாது. பணம் தான் இல்ல, பணத்தை தவிர பாக்கி எல்லாம் பாத்துக்கலாம். என் புருஷனை காப்பாத்துப்பா. எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்லப்பா, என் புருஷனை காப்பாத்துப்பா. எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்லப்பா, என் புருஷனை காப்பாத்துங்களேன்ப்பா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்றே தவிர கையில இருந்து காசு எடுக்க மாட்டேங்கிறிய. என் புருஷனோட காசாப்பா முக்கியம். குளுக்கோஸ் வாங்கட்டேன். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, உன் புருஷனை காப்பாத்தினா போதுன்னு நீ நினைக்கிற. ஆனா உன் புருஷன் உன் நடத்தையில சந்தேகப்பட்டு பால் டால குடிக்கிறேன். என்ன குடும்பம்டா, அதுக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஏன் நடத்த சந்தேகப்பட்டனா? எங்க அந்த பிள்ளை மூஞ்சிய பார்த்தாலும் உனக்கு சாவு இருக்குமா சர்மா? சிரிக்கறல ஆண்டே இப்படியா எழுதணும்? ஏன் நடத்தையில சந்தேகப்பட்ட? பாவி, ஏ கரம்பேத்து மாரியம்மாவோட கண்ணிலே அடி. என்ன பார்த்து சந்தேகப்படுங்க, சும்மா விட்டுருக்கே. ஏய், நீ செத்து ஓடியா? சாவு. நீ செத்து அட மாட்டேனா? நீ செத்து சொல்லடா. நானே போடா. ஐயா. எல்லைய தலை எழுத்து. ஏ கரம்பேத்து மாரியம்மா உனக்கு கண்ணிலே அடி. செப்பு கூட வாங்கி கொடுத்து ஜெயிக்க வச்சீங்க. ஐயா பாருங்க, 2 பொம்பளை பிள்ளைகளை பெத்து வச்சுக்கிட்டு லட்டி ராஸ்கல் பால் டாயிலா குடிக்கிற. பால் டாயில வெக்கமா இல்ல உனக்கு? பால் டாயில் குடிக்காதவனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒரு நிமிஷத்துக்குள்ள நான் நம்ம அப்படியே பழைய இருக்கோம். இத போய் பெருசு பண்ணிட்டு விட்டுமா? அசிங்கமா போயிடுவோமா? ஊருக்குள்ள தலாட்ட முடியாது. யோ பஞ்சாயத்து, இந்த ஒரு தடவை மன்னிச்சுக்க. இனிமேல் நான் பாத்துக்கிறேன். பால் டாயில் குடிச்சோம்னு கூட மன்னிச்சிருவேன்டா. எங்க நீந்தாடா என் பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு நான் பால் டாயில் குடிச்சோம்னு சொன்ன பாரு, அதை மட்டும் மன்னிக்க மாட்டேன்டா. ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறேன் பாரு. கவர்மெண்ட் கேஸ்னா சும்மாவா? நான் இப்ப சொசைட்டிக்குள்ள போறேன், எல்லா பேரும் செயலுக்குள்ள போறீங்க.
நன்றி மறந்துட்டே மாமா. ஏன் மாமா யாவும் இருக்கா? ஒன்ன படுக்க போட்டு நாங்க அத்தைய கூட்டி போய் எவ்வளவு வேலை பார்த்தோம். தேர்தல்ல அப்பதான் நீ ஜெயிச்ச. இனிமே நான் அப்படியே ஜெயிப்பேன். பேசுறீங்க. ஏய் இத சொல்லி அத சொல்லி இந்த பஞ்சாயத்தை ஏமாத்த முடியாதுடா. இப்ப பாரு கிளர்க்கு நீ மண்ணடி துணிய பதுக்குறதுல இரு. வெளியில என்ன நடக்குது பார்க்காத. ஒரு செக்ஷன் எவன் கண்ட்ரோல்ல இருக்கு? என்ன ஒரே கடந்து சத்தம் போட்டே வரையில? எங்க என்ன நல்லா இருக்க விடுறாங்க. என்ன பஞ்சாயத்து உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? தேவலாமா? என் உடம்பு நல்லா இருக்கிறது இருக்கட்டும். நீ உர மூட்டை எண்ணியா? அதுல ஒரு மூட்டை குறைஞ்சிருக்குமே. ஆமா, ஒரு மூட்டை உரம் குறைஞ்சது உண்மைதான். அதை யாரு களவாண்டது தெரியுமா? வெளியில நிக்கிறாங்கல்ல புடிக்கி பெழுவே அவங்கதே. நீங்க பால் டாயில் குடிச்சதுல இந்த மாதிரியா பேசுறீங்களே என்ன? நான் பால் டாயில் குடிச்சேன், அதை நீ பார்த்த. கேக்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில சொல்லு. அட, நம்ம அரிக்கி அந்த பயலுவெல்லாம் வந்துட்டு இருந்திருக்காங்க. ரோட்ல ஒரு மூட்டை உரம் கிடந்திருக்கு. சரி. அது நம்ம சொசைட்டி உரமா தான் இருக்கும்னு கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. தங்கமான பயலுவலாச்சே. யாரு அவங்க? நாடகத்தை இங்கேயும் நடத்திட்டாங்களா? 1 2 3 4 ஓகே 5. தமிழ்ல பிளான் பண்ணாலே தாங்காது, இதுல இங்கிலீஷ்ல வேற பிளான் பண்றாங்களா? யோ பஞ்சாயத்து, என்னையா உனக்கும் பொண்டாட்டிக்கு சண்டையாம? டேய், என் பொண்டாட்டி உடம்புல என் கை கூட பட்டது இல்லடா. அதான் எங்களுக்கு தெரியுமே. பஞ்சாயத்து உன்கிட்ட படிச்சு படிச்சு சொல்லியிருக்கேன். புருஷ முண்டாட்டுக்குள்ள சண்டை வர்றது சகஜம். அதை பேசிதான் தீர்க்கணும்னு. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வரக்கூடாது. நான் எங்கடா முடிவு எடுக்கிறேன்? நீங்க தான்டா எடுக்கிறீங்க. அவன் எங்கேயா சொல்றது கேக்குறான். ஐயோ என்னடா ஏன்டா நீங்க வாட்ல இப்படி பேசிட்டு இருக்கீங்களே? இந்த ஆளு பேசிட்டு இருக்கும் போதே பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வந்து சுருக்கு வச்சுக்கிறானேடா. ஐயோ ஐயோ செத்துல போறேன். ஐயோ அந்த வாழ்க்கை ஏற ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம். நீ வேறடா, நானே ஓனர் கணக்கு முடியாம இருக்கேன். மீட்டர் வேற கழட்டி விட்டு ஓட்டினா ஓனர் எப்படி பிடிப்பேன்? ஏன்டா புரியா? ஏய் அரிக்கி என்னடா பாரு, ஆம்பளை புள்ள கிரிக்கெட் போட்டி வைக்கிறாங்கடா. யாரு? நம்ம பயலுல நம்பி போய் சொல்றியா? ஆமாடா. நீ வேற. நானே சரக்கடிக்க காய்ச்சல் இருக்கேன். கிரிக்கெட் நடக்கும். அது இல்லடா, நம்மள கிரிக்கெட் போட்டி நடத்த போறோம்னு சொல்லி மன்னார்குடி புள்ள நிதி வசூல் பண்ணி தண்ணி அடிச்சலாம்டா. என் செல்லம் அம்மா. அண்ணா வணக்கம். சிறுவர்களுக்கான மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடத்துறோம். எல்லாரும் நன்கொடை கொடுத்திருக்காங்க. உங்களால முடிஞ்ச நிதி உதவியை நீங்க நான் உன்ன நடத்திக்கிட்டு இருந்தேன்லப்பா. சரி, ஒரு 50 ரூபா போட்டு விடுறேன். அண்ணே, பக்கத்து கை கடை செல்வம் 200 ரூபாய் இருக்காரு. இவ்வளவு பெரிய பேக்கரியில ஸ்வீட் காரணம் வச்சுக்கிட்டு அவனுக்கு என்ன? நல்ல கிடைக்கும் தானே, சந்தோஷமா போட்டு விடுனே. போட்டுடுவாரு. இனிமே கிரிக்கெட் வைக்கிறோம்னு சொல்லிவிட்டு மன்னார்குடி பக்கமே வர முடியாதா? அடுத்த வாரம் கபடி வைக்கிறோம்னு சொல்லிவிட்டு பட்டுக்கோட்டை பக்கத்து போயிட வேண்டியதா? எதுக்குடா அழுவுறா? சரக்கு பதிலாடா வசூல் பண்ணுவோம். எதுக்குடா அழுகுறா? அவன் லவ் பண்றான்டா. லவ் பண்றானா? லவ் பண்றியாடா? யார லவ் பண்றான்? மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குல்ல, ஆமா, அது ஒரு டீச்சரா? எந்த ஊரா? ராணிமங்கலம். வேற ஊரே கிடைக்கலையாடா? டீச்சரு இவனை லவ் பண்ணுதாடா? இவன் அவளுக்கு யாரோட தெரியாத மச்சான். இவன் தான் உசுருக்கு உசுரா அவளை லவ் பண்றான். அதை விட உனக்கு பிடிச்சிருக்காடா? அழுவாரா? நீ அந்த புள்ளைய உண்மையா லவ் பண்றியா? நான் தூக்கி அந்த வச்சு கட்டி வைக்கிறேன்டா. என் நண்பனுக்கு எதுவும் நான் பண்ணுவேன்டா.
ஓகே பரவாயில்ல தம்பி, நான் ஒன்றும் தப்பா நினைக்கல. இல்லடா தப்பா தான் நினைச்சு பாறேன். நான் தான் தப்பா நினைக்கிறேன்னு சொல்றேன்ல. தப்பா நினைச்சு பாறாங்கற. ஐயோ ஆளனோட சாமி கும்பறேன், தப்பா நினைச்சு போடா. ஆமா வசூல் பண்ணல. அந்த பேக்கரி ஓனர் வராம நான் வராம. நீ எல்லாம் பேக்கரி வச்சிருந்தா பெரிய ஆளாடா. வெறும் 50 ரூபா. என்ன அழுகுறான்டா? வண்டி நேரம் டீச்சர் ஸ்கூலுக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அப்ப அந்த பொண்ணு வீட்டுக்கு கொடு. என்ன காசு தரங்க? பெட்ரோல் பேட காசு இல்லடா. காசு தானே, காசு தாண்டு. அதுவரை போகாது. ஏய் சரக்கு வாங்கி வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. சைடிஸ் என்னன்னு ஆள் இல்ல. எடா பாட்டு நடத்துறியா? பணத்துக்கு நான் வரல. சரி சார், என்ன சார் வேணும்? ஒரு சிக்கன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, ஒரு 1 சைடு ஆம்லெட், சைடு ஆம்லெட், ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு கப்பு. சீக்கிரம் வாங்கிட்டு வா. சாருக்கு ஒரு சிக்கன் ஃப்ரை, 1 சைடு ஆம்லெட், வாட்டர் பாட்டில்.